ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஜானகி கிட்ட அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தனா வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எதுக்காக வந்து என் வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு என் ரூமை விட்டு போங்க, எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, உங்கள் அப்பாலேருந்து ஊரில் உள்ள யாருக்குமே வந்து எல்லாம் அரேஞ்ச் மேரேஜுன்னு தான் தெரியும். நீ என்னை காதலிச்ச விஷயம் வந்து உங்கள் அப்பாலேருந்து யாருக்கும் தெரியாது. நான் பேசாமல் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து நீ என்னை லவ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த கதிரை வந்து விரட்டி விட்டுட்டு ஒன்றும் என் கூட வந்து சேர்த்து வச்சுருவாங்க. நீ என்ன சொல்கிற? அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. என் வாழ்க்கையை வந்து நிம்மதியாக போயிட்டு இருக்கிறத தொந்தரவு பண்ண கார்த்திகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ அவன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? என் வாழ்க்கை எப்படியோ போகுது, அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க? இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன்னை பார்த்தே ஆகணும், உங்ககிட்ட பேசியே ஆகணும். நீ வந்து நாளைக்கு என்கிட்ட வந்து தனியாக வந்து பார்க்க வரணும், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, நான் வர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து தனா சொல்லிடுறாங்க. இப்போயே உங்கள் அப்பாவை போய் நான் வந்து எழுப்பிடுறேன், எல்லா பிரச்சனையும் இப்போயே முடிஞ்சிருட்டோம் அப்படின்னோடனே உடனே தனா வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. என்னை ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து தொந்தரவு பண்ணுற கார்த்தி? நான் உன்னை வந்து என்ன பண்ணியிருக்கேன்? தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் உனக்கு ஒரு நாள் அவகாசம் சொல்கிறேன், நாளைக்கு நான் என்னை வந்து நீ தனியாக வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து கீழே வந்து மாடிப்படியில் இறங்கி வர்றதை பார்த்துடுறாங்க ஜானகி. டேய், எதுக்குடா வந்து நீ இப்போ வந்த? நான் வந்து இந்த விஷயம் மட்டும் வந்து தனாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லதாக போச்சு, எங்கே கூப்பிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. ஜானகியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள் தனா பாவண்டா, அவளை வந்து வம்புழுக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா, ஒரே ஒரு விஷயந்தான், உங்களால் வந்து இந்த விஷயத்தை எதுவுமே ரகுராம் கிட்ட சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு நாள் மட்டும் தனாவை நாளைக்கு வந்து என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா செம கோவம் வந்துடுது. இங்கே பலார்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியத்தில்டா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், மரியாதையே என் கண்ணு முன்னாடி நிற்காது, அப்படி இன்னும் ஒரு நிமிஷம் நின்னுன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னோடனே பயந்து ஓடிடுறாங்க. மாயா வந்தோடனே, இவன் எதுக்கு வந்து பெரியம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு போகிறான் அப்படின்னு தனா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருப்பானோன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து தனாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் மாடிக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது தனா அழுதுட்டு இருக்காங்க. மாயாவை பார்த்தோன்னே வந்து லைட்டாக வந்து கோவப்படுறாங்க. பரவாயில்ல, அவள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, அவன் மடியில் வந்து கொஞ்சம் நேரம் நான் நிம்மதியாக தூங்கட்டுமா அப்படின்னா, சரி எனக்கு தாராளமாக படு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மாயாவும் சரி ஜானகியும் சரி இப்போதைக்கு இவகிட்ட எதுவும் பேச வேணாம், அவள் ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்கா, அப்புறம் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. தனா தூங்கிடுறாங்க. நிம்மதியாக தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோன்னா வந்து பார்த்தா கீழே வந்து ரகுராமா வந்து கூப்பிட்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் வந்து தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஊர் திருவிழா வந்து ஒரு பெரிய திருவிழா நடக்க போது அம்மன் வந்து ஊரை சுற்றி வந்து நடந்து வருவாங்களாம். அந்த விழாக்காக வந்து எல்லாரும் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ ராத்திரி ஃபுல்லாக வந்து இருக்கணுமா, அப்போ வந்து அம்மன் வருவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க, அதை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஆர்வமாக கேட்குறாங்க சிவராமன்லேருந்து எல்லாருக்கிட்டையும். அப்படிலாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து கதிர் வந்து சொல்கிறாங்கம்மா. அம்மன் வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அம்மன் முன்னாடி வந்து யாரும் வந்து ஊர்வலம் நடந்து வர்றப்போ, சாமிக்கு போயிட்டுருக்கப்ப, ஊரை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நடந்து வர்றப்போ யாரும் கிட்டக்க போகக்கூடாதுங்கிற மாதிரி வந்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க மாயாவுக்கு. சரி அப்படின்னா பேசாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் சிவராமன் வந்து, ஆனால் நம்ம வழக்கமாக போவோம்ல இன்றைக்கி ராத்திரி அப்படிங்கிறப்ப போகலாம், அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான ஏற்பாடு எல்லாமே வந்து பூஜை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு வந்து சிவராமன்கிட்ட சொன்னோன்னா, சரி அண்ணன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே தனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லா விஷயமும் இந்த கார்த்திகால தான் பிரச்சனை வருது, இனிமேல் வந்து நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் உள்ளதை வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து வருத்தப்படக்கூடாது, அதுக்காக நம்ம எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து லெட்டரில் வந்து அதிரடியான முடிவு வந்து எழுதிடுறாங்க. நான் செய்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் வேறு என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து கௌரவத்தோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு லெட்டர் எழுதி முடிச்சுட்டு கிளம்பி இப்போ வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே வந்து ஜானகி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மாடிக்கு பார்த்தா தேடி பார்க்குறாங்க. அவங்களால வந்து கண்டே பிடிக்க முடியல. எங்கே போயிட்டா, போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் காற்றுல வந்து அப்படியே ஃபேனை போட்டோன்னா பறந்து வந்து அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்தோன்னா வந்து கவலையோடு இருக்கப்போ மாயா வந்து வந்துடுறாங்க. எதுக்காக அழுகுறீங்க பெரியம்மா அப்படின்னு, இந்த லெட்டரை படித்து பாரு தனா, எதுக்காக இப்படிலாம் வந்து எழுதி வச்சுருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் இப்போ அவளை எங்கே போய் தேடுவேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்கப்போ, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் வந்து தனாவை அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தனா கீழே வந்து கரெக்டாக கோயிலை பார்க்குறதுக்காக வந்து நடந்து போகலான்ட்டு போயிட்டுருக்காங்க.
அந்த சமயத்தில் தான் வந்து மாயா வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. ரகுராமுக்கும் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து தனாவை நினச்சி ஒரு கனவு, கெட்ட கனவு ஒன்று வந்துடுது. பார்த்தோன்னே தனான்னு கத்தினோடனே சிவராமன் ஓடி வந்துடுறாங்க. சிவராமன் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னா, எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து பயப்படுறீங்க அப்படின்னு. முதல்ல தனா எங்கே இருக்கான்னு தெரில, நீ முதல்ல அழைச்சிட்டு வா, நான் அவளை இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னோடனே, என்னாச்சு, நான் சொல்கிறத முதல்ல போய் ஜானகிட்ட கேளு அப்படின்னு சொன்னோன்னே, ஜானகியை பார்க்குறதுக்காக சுற்றி முற்றி தனாவை காணுமே, வந்து அண்ணன் பார்க்கணும் உடனே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காப்பா, வந்தோன்னே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து சிவராமன் போய் வந்து சொல்கிறாங்க, எதுக்காக நான் இவ்வளோ தூரம் பதட்டப்படுறேன், தனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னப்ப, தனியாக போயிருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஆமாம் தனியாக தான் போயிருக்கா, கூட யாராவது போயிருக்க வேண்டியது தானே, எதுக்காகண்ணா இவ்வளோ தூரம், அவள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக எப்போதும் போல் அவள் போயிருக்கா, நீ ஏன் இவ்வளோ தூரம் கவலைப்படுற அப்படிங்கிறப்ப, இல்லைடா எனக்கு ஒரு வந்து கெட்ட கனவு வந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, தனா கையில் வந்து ஏதோ ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருந்தா, அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே இருந்தா, எனக்கு ரொம்ப மனசு சரியாக படலடா அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதேண்ணா, நம்ம முதல்ல நாளைக்கு வேறு நம்ம வந்து ராத்திரி ஃபங்க்ஷனுக்கு வேறு இருக்குது, அம்மன் திருவிழா இருக்குது, நீ தூங்கு, நான் இது எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராமன் நிம்மதியாக இருக்க சொல்லிட்டு சிவராமன் போய் வந்து தேடலான்ட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து மாயாவும் சுற்றி முற்றி பார்க்குறப்ப தான் தனா வந்து போய் வந்து ஒரு கடையில் போய் வந்து ஒரு பாட்டில் ஒன்று வந்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து இல்லை இதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு அவங்களும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு தனா போய் வந்து என்னை தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த பாட்டிலை கையோடு வச்சுக்கிட்டு நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவை நினச்சி, ரகுராமன் நினச்சி. அதே சமயம் இங்கே மாயா வந்து ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜானகி வந்து சிவராமன் வந்து ரகுராம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது, தனாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு தவிக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்போ நான் எப்படி சொல்லி தனாவை காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு வந்து கவலையோடு இருக்காங்க. சரி எல்லாமே நன்மையாக நடக்கும், தைரியமாக இருப்போம் அப்படின்னு, அம்மா தாயே நீ தான் வந்து தனாவை வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அம்மன் கிட்டக்க போய் நின்று மனசு முறுக்கி வேண்டுறாங்க. அதோட எபிசோடாக அதிரடியாக முடிச்சிருக்காங்க.